ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் டிஷ் செய்யலாம். கஸ்டர்டுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே பிடிக்கும். நானுமே சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் பால் எல்லாம் கொஞ்சம் நான் வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டர்டு ஒரு 2 ஸ்பூன். ஒரு பேக்கெட் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்டு போதுங்க. கரெக்டாக இருந்துச்சு. நான் அப்படி தான் போட்டேன். ஸோ இது நல்லா பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் அந்த கப்பில் வந்து 2 ஸ்பூன், இது 2 ஸ்பூன் நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் 2 கை தேவைங்கிறதுனால நான் அதை உங்ககிட்ட காமிக்கல மிக்ஸ் பண்ணதை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் பால் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதை ஊற்றி அப்படியே இதை மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா கேமராமேன் எல்லாமே நான் தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது நான் காமிக்கல. ஃபோனை கீழே வச்சுட்டு தான் நான் வந்து 2 கையால் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா இது கூழ் மாதிரி கட்டியாக ஆகிடும் நம்ம விட்டுட்டோம்னா. அதனால் அதை அப்படியே கொஞ்சம் அப்படியே ஊற்றும் போது நல்லா அந்த கட்டியாக இல்லாமல் அது ஸ்மூத்தாக இருக்குது பாரு, அந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஃபோனை கீழே வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரெடியான பிறகும் சக்கரை போடலாம். முன்னாடியாகவும் சக்கரை போடலாம். நான் ரெடியானதுக்கு அப்புறம் தான் சக்கரை போட்டேன். நாட்டு சுகர் தான் போடலான்னு பார்த்தேன். அந்த கலரை பார்த்தோன்னே பசங்க சாப்பிட மாட்டாங்களோ சொல்லிட்டு நான் ஒயிட் சுகரே போட்டேன். இது ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் என் குழந்தைங்களுக்கு பண்ணேன். அதனால் நான் ஒயிட் போட்டேங்க. நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. இது நல்லா இங்கே பாருங்கள், நல்லா அல்வா மாதிரி நல்லா சூப்பராக வந்துச்சு. ஒரு மாதிரி அல்வா மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீமியாக சூப்பராக ஸ்மூத்தாக வந்துடுச்சா. இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்பிள், வாழைப்பழம், அப்புறம் வந்து மாதுளம்பழம், இது 3த்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது கொஞ்சம் இப்போ கூல் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் ஆறி போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே பவுலில் சர்வ் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். உண்மையிலே சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். என் பையன் மட்டும்தான் அதில் கொஞ்சம் சாப்பிடல. ஏன்னா அவன் மதியானம் சாப்பிட்டதே எனக்கு இன்னும் செரிக்கலமான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு கொஞ்சம் அதனால் அப்புறமா